நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை தர்மகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத விஞ்ஞான பீடத்தில் நடைபெற்று வரும் வேத சாஸ்திர ஆகம வித்வத் சதஸ் அகோபில மட பீடாதிபதி பங்கேற்று அனுகிரக பாசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்ப திருவிழா சிறப்பலங்காரத்தோடு பிரகார புறப்பாடு கண்ட தாயார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் பங்குனி உத்தர பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றும் வைபவம். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ பாஷ்யகார ஆதி சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். பெரிய திருவடி மீதும் சிறிய திருவடி மீதும் பவனி வந்த உற்சவர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை தர்மகிரி ஸ்ரீ வேத விஞ்ஞான பீடத்தில் வேத சாஸ்திர ஆகம வித்வத் சதஸ் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருமலையில் உள்ள தர்மகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத விஞ்ஞான பீடத்தில் இம்மாதம் 8ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்வை முன்னிட்டு நாடு முழுவதிலும் இருந்து வரும் வேத ஆகம சாஸ்திர பிரபந்த பண்டிதர்கள் 800 நபர்களுக்கு பரீட்சைகள் வைத்து அவர்களை பரீட்சிக்க 100 பண்டிதர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பரீட்சைகள் நடத்தி ரொக்க பணம் பொன்னாடை போர்த்தி சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் தர்மகிரி பீடத்தின் முதல்வர் ஆச்சாரியா குப்பா சிவசுப்பிரமணிய அவதானி தலைமையில் பண்டிதர்கள் வேத பாடசாலை வளாகத்தில் சம்ஹித ஹவன யாகம் வளர்த்து பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து 3ஆம் திருநாளான நேற்று வருகை தந்த அகோபில பீடாதிபதி ஸ்ரீமன் சடகோப ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் சுவாமிகள் அனுகிரக பாசனம் வழங்கினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் மாசி தெப்ப திருவிழா வைபவமாக நடைபெறுகிறது. தெப்ப திருவிழாவின் 2ஆம் நாளில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயாருக்கு சிகப்பு கரை வைத்த வெளிர்பச்சை பட்டுச்சேலை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமார்பில் மாங்கல்யத்தோடு வைர காதணிகளும் முத்துவளைய கிரீடமும் சூட்டி அதில் கலிங்கத்து ராயும் நிறுத்தி மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தாயார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் பிரகார புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் தாயாரை அழைத்து வந்து ஆஸ்தான மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வாபரண பூஷிதையாக காட்சி கொடுத்த நாச்சியாரை பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கொடிமர வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிறப்பு பூஜைகள் செய்ததும் கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மலர்கள் தூவியபடி ரிஷப பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரமும் மாலையும் கட்டி அலங்கரித்து தூபத்தோடு ஆரத்தி காண்பித்தனர். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பாஷ்யகாரர் ஸ்ரீ ஆதி சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி கருட சேவையும் அனுமந்த வாகன புறப்பாடும் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர் பெருமாளுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு வண்ண பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். எம்பெருமானை சுமந்திருந்த பெரிய திருவடி வெண்ணிற வஸ்திரத்துடன் மாலை சூடிக்கொண்டு திருக்காட்சி தந்தருள
ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். பிரியபக்தன் மீது அமர்ந்தபடி பிரகார உலா வந்த ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்து சிறப்பு மரியாதைகள் நடத்தப்பட்டன. பிறகு கோவில் வாசலில் எழுந்தருளிய உற்சவர் எதிரே பிரபந்த பாராயணம் செய்த அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற சுவாமிக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மங்கள வாத்தியங்களோடு சுவாமிக்கு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் மாலை வேளையில் சிறிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை கோதண்ட ராமராக அலங்கரித்து அமர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடமும் அணிந்து வில்லும் அஸ்திரமும் ஏந்தி சிறிய திருவடி மீது அமர்ந்தவாறு எம்பெருமான் அழகாக திருக்காட்சி தர பட்டாடையோடு வாழைப்பழ மாலை மற்றும் வடை மாலை அணிந்தவாறு அனுமந்தனும் திருக்காட்சி தந்தருளினார். உற்சவரை பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் புஜகீர்த்தி மற்றும் வெற்றிலை தவணம் உள்ளிட்ட மாலைகளோடு பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கோவிலை சுற்றி அழைத்து வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு நிறுத்தி சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் திருவீதி உலா துவங்கியது. கோவிலின் வெளியே வந்த உற்சவருக்கு பொதுஜன சேவையும் நடைபெற்றது. பின்னர் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு கும்பதீபம் காட்டி திருஷ்டி கழித்து ஆலயத்தின் உள்ளே அழைத்து சென்று வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் மற்றும் பிரபந்ததாரர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. மதுரை வண்டியூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் முன்பு வண்ண மலர்கள் அடங்கிய மூங்கில் கூடைகளை வைத்து பூஜைகள் செய்தனர். பிறகு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்து எழுந்தருளிய ஸ்ரீ மாரியம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இசைவாத்தியங்கள் முழங்க வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு மாலைகள் சூட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு ஹம்ச வாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு திருமுடியில் சிக்கு தாடை கட்டி அதில் நெத்திச்சுட்டி பட்டையும் கலிங்கத்து ராயும் வைத்து காதணிகளோடு காசு மாலைகள் மாங்காய் ஹாரம் இரட்டை கிளி பதக்கத்துடன் திருமார்பில் லக்ஷ்மி பதக்கமும் வைத்து காலில் தங்க தண்டை பூட்டி சுவாமிக்கு பட்டாடை கட்டி கையில் வேத்திரம் எனும் சாட்டை தந்து அழகாக அலங்கரித்து வெள்ளி அன்னப்பறவை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி கொடுத்த சுவாமியை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே அழைத்து வந்ததும் தவில் வித்வான்களும் நாதஸ்வர வித்வான்களும் மங்கள இசை வாசித்தனர். பிறகு உற்சவருக்கு புறப்பாடு துவங்கியது. மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்து ஹம்ச வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ ராஜகோபாலனை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உற்சவருக்கு ஹம்ச வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகிஷாசுர மர்தினியம்மன் திருக்கோவிலில் பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் அத்திமர பலகையில் அருள்மிகு மகிஷாசுர மர்தினியம்மன் திருவுருவத்தை வரைந்து கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலசங்களுக்கு பஞ்சதீபாரதி காண்பித்ததும் அத்திமர பலகைகளில் எழுந்தருளியிருந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் யாகசாலையில் எழுந்தருளியிருந்த தெய்வங்களுக்கு புனித நீர் தெளித்து பாலாலய பூஜைகள் நடத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன.
ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் ஸ்ரீ விஸ்வகர்மா சமேத காயத்ரி தேவி கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றினர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை அணிவித்து அலங்கரித்தனர். இதையடுத்து முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல் கட்டி கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் மூலவரான அருள்மிகு காமாட்சி அம்மன் மற்றும் தனி சன்னதியில் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ விஸ்வகர்மா மற்றும் ஸ்ரீ காயத்ரி தேவி ஆகியோருக்கு சிறப்பலங்காரம் செய்து ஆரத்தி காட்டியதும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் பிள்ளைகள் மற்றும் குஞ்சலம் வைத்த பின்னலும் தந்து மலர் மாலைகளோடு கிளி மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் கோலகிளி தாங்கி ஊஞ்சலாடியபடி காட்சி கொடுத்த அம்பிகைக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அன்னத்தால் படையல் இட்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊஞ்சலில் வீற்றிருந்து அருள் புரிந்த உற்சவருக்கு தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு விபூதி குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சேலம் அம்மாபேட்டை அருள்மிகு காளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அத்தி மரத்தில் வடிவமைக்கப்பட்ட அம்மனின் திருவுருவ சிலைக்கும் உற்சவருக்கும் சிறப்பலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் உற்சவர் விநாயகரோடு அத்திமர முருகனையும் அழகாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் உற்சவர் அருள்மிகு காளியம்மனையும் விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். அம்மன் திருமுகம் வரைந்த கலசத்தை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதி பூஜைகளை துவக்க மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் விளக்குகளில் தீபங்களை ஏற்றி பூஜையை துவக்கினர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து அத்திமர காளியம்மனுக்கு ஆரதி காட்டியதும் ஊஞ்சலில் கொலுவிருந்த உற்சவர் தெய்வங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்து பல்வேறு தீபங்களோடு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் நைனாமலை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் அருள்மிகு சௌந்தரவல்லி அம்பாள் உடனுரை சோமேஸ்வரர் கோவில் மாசி தேர் திருவிழாவையொட்டி ஸ்ரீ சோமேஸ்வரருக்கு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியம் முழங்க நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த திருத்தேரில் சுவாமியும் அம்பிகையும் சிறப்பலங்காரத்துடன் காட்சி தந்தபடி அருள் பாலித்தனர். ஊரை சுற்றி வலம் வந்த திருத்தேர் நிறைவாக நிலையை அடைந்தது. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. கோவிலிலிருந்து மயில் தண்டம் முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர்.
இசைவாத்தியங்கள் முழங்க தேவியர்கள் சமேத முருகனுக்கு ஒய்யாளி சேவை நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டி சர்வ அலங்காரத்தோடு அருள் புரிந்த உற்சவரை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளச் செய்தனர். கணநாதன் அபயம் காட்டியபடி வண்ண மலர் அலங்காரத்தில் திருக்காட்சி தர மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டதும் புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் துவங்கியது. மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளிய தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே கண்டு ரசித்தவாறு பவனி வர வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அழிவிடை தாங்கி பைரவபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சொர்ணகால பைரவர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாலைகள் சூட்டி மந்திர உச்சாடனங்களோடு விமான கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்ததும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கொத்தம்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு தோணிபுரீஸ்வரர் கோவிலில் தியான பீடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ தோணிபுரீஸ்வரருக்கு வெண்பட்டு கட்டி சூரிய சந்திர பதக்கங்களுடன் விபூதி பட்டையும் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி திருவுருவ படத்தை வைத்து கலச பிரதிஷ்டையோடு மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள், பழங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பூமி பூஜை வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு தோணிபுரீஸ்வரருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் வீராணம் அருள்மிகு மூக்கரை காளியம்மன் கோவிலின் 58ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளாலும் பச்சை மற்றும் பழ தோரணங்களாலும் கோவிலை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு மூக்கரை காளியம்மன் திருநெல்வேலி அருள்மிகு காந்திமதி அம்பாள் அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள மகாமங்கல ஆரத்தியோடு ஏகதீபம் காட்டப்பட்டது. பின்னர் பம்பைகள் முழங்க திருக்கோடி தீபம் முன்னே செல்ல குதிரையின் மீது உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு பின்தொடர திருக்கோடி தீபம் காளைகள் உடன் வர வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு பரிவார தெய்வங்களுக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு விழாவின் ஒரு பகுதியாக பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு அம்மன் அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மாலை வேளையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சி குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத செவ்வாயை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசித்து வழிபட்டனர். கோவில் வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர் மாலைகளை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். வெற்றி வடிவேலுடன் காட்சி கொடுத்த குமரனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரையும் உற்சவர் முருகப்பெருமானையும் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே நன்சை இடையாற்றில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு கம்பம் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க
காவிரி ஆற்றிலிருந்து ஆலயத்திற்கு கம்பம் எடுத்து வரப்பட்டது. பக்தர்களின் ஓம் சக்தி கோஷத்தோடு கோவிலின் முன்பு முக்கோண கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தீர்த்தம் மற்றும் பால் குடங்களை சுமந்து வந்து கம்பத்திற்கு ஊற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மனையும் தரிசித்தனர். வெள்ளி கவச அலங்காரத்தோடு அம்பிகை பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ராமநாதபுரம் அருகே சடையன் வலசை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கண்ணபிரான் அருள்மிகு சந்தன விநாயகர் கோவில் சம்பரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக மூலவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி நின்ற திருமேனியோடு அபயம் காட்டியபடி அருள் பாலிக்கிறார். உபயதாரர்கள் புனித நீரடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் பூச்சொரிதலையொட்டி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களிலிருந்து தெய்வங்கள் ஊர்வலமாக வர ஏராளமான பக்தர்கள் மலர்களை சமர்ப்பித்து வழிபட்டனர். இதை முன்னிட்டு தெய்வ திருவுருவங்களை விசேஷமாக அலங்கரித்து வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முழங்க பல்வேறு வீர விளையாட்டுகள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளையும் சுதை சிற்ப அம்மன் திருவுருவங்களையும் பிரம்மாண்டமாக அலங்கரித்து வண்ண மின் விளக்கு அலங்காரத்தோடு ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். வழிநடையிலும் பக்தர்கள் வண்ண மலர்களை சமர்ப்பித்து தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்ணாயிருப்பு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தொட்டிச்சி ராக்கச்சி அம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு கோவில் கருவறையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தொட்டிச்சி ராக்கச்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் அருள்மிகு கரபுரநாதர் கோவிலில் மண்டல பூஜை விழா இனிதே நிறைவு பெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு பீடத்தின் மேல் நின்று அருள் புரியும் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். அம்பிகைக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. கோவில் வளாகத்தில் தெய்வங்களை ஆவாகனம் செய்த பிரதான கலசங்களை சப்பரத்தில் வைத்து வெண் சங்குகளை சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். பக்தர்கள் அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு சாயரட்சையிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோவில் கருவறையில் சற்று சாய்ந்த கோலத்தில் லிங்க வடிவில் அருள் புரியும் அருள்மிகு கரபுரநாதருக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து அருள்மிகு கரபுரநாதருக்கு கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அருள்மிகு பெரியநாயகி அம்மனுக்கும் கலச நீரை ஊற்றி ஆரத்தி காண்பித்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். கோவிலில் குடிக்கொண்டுள்ள விநாயகர் சிறப்பலங்காரத்துடன் காட்சி தர அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவரான அருள்மிகு கரபுரநாதர் பட்டாடையோடு பரிவட்டம் கட்டிக்கொண்டு மலர் மாலைகளுடன் அழகாக அருள் புரிய திருநாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து பல்வேறு தீபங்களோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஏகதீபம் சமர்ப்பித்தனர்.
இதையடுத்து பச்சை பட்டுடுத்திக் கொண்டு தங்க கவசங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை தர்மகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத விஞ்ஞான பீடத்தில் நடைபெற்று வரும் வேத சாஸ்திர ஆகம வித்வத் சதஸ் அகோபில மட பீடாதிபதி பங்கேற்று அனுகிரக பாசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்ப திருவிழா சிறப்பலங்காரத்தோடு பிரகார புறப்பாடு கண்ட தாயார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் பங்குனி உத்தர பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றும் வைபவம். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ பாஷ்யகார ஆதி சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். பெரிய திருவடி மீதும் சிறிய திருவடி மீதும் பவனி வந்த உற்சவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.